உங்களுக்கு தெரியும் කොළඹ දිස්ත්‍රික්කේ මන්ත්‍රී කෙනෙක් අහුණා වෑන් එකේ කුඩු කිලෝ 8ක් තිබ්බ ජීප් එකේ. கொழும்பு மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் ஒரு அம்புட்டார் அவருடைய ஜீப்ல இருந்து வேன்ல இருந்தது 8 கிலோ. මන්ත්‍රීගේ ජීප් එකේ තමයි කුඩු අදින්නේ. பார்லமெண்ட் உறுப்பினர் ஜீப்ல தான் அந்த குடுவை கொண்டு செல்வார்கள். ගංජා වුණා හම්බන්තොට මන්ත්‍රීගේ ජීප් එකේ. அதே போன்றுதான் கஞ்சா அம்புட்டது ஹம்பாந்தோட்ட பார்லமெண்ட் உறுப்பினருடைய ஜீப்ல இருந்து. ආය ගංජා වුණා කෑගල්ලේ මහහැමතගේ. அதே போன்றுதான் මහිපාල හේරත්ගේ ජීප් එකේ. அதே போன்றுதான் கேகல்லையில் இருக்கின்ற அங்கே முதலமைச்சராக மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேரத்துடைய ஜீப்லே இருந்தது கஞ்சா. ඒකනේ කුඩු බෙදන්නේ ඒගොල්ලෝ. அதன் கருத்து என்னவென்றால் குடு தயாரி விநியோகிப்பது அவர்கள் தான். ඔගොල්ලෝ දැක්කද මේලකද රූපවාහිනී වැඩසටහනක් තිබුණා. இந்த நாளில் நீங்கள் கண்டீர்களோ தெரியாது ரூபாய் தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. එකම පක්ෂ හිටපු දෙන්න. ஒரே கட்சியிலே இருந்த இருவர். වේලුකුමාර් රනිල්ට සහාය දෙනවා. வேலுக்குமார் ரணிலுக்கு ஆதரவளித்தார். දිගම්බරම් සජිත්ට සහාය දෙනවා. திகாம்பரம் சஜித்துக்கு ஆதரவளித்தார். දෙන්න එක පක්ෂෙන් පාර්ලිමේන්තුවට ආවේ. இருவரும் ஒரே கட்சியிலிருந்து பார்லமென்ட்டுக்கு வந்தவர்கள். එකට පක්ෂ හිටියේ. ஒரே கட்சியில் இருந்தவர்கள். මොකද ටීවී ඩිබේට් එකේදී කියන්නේ? அந்த டிவி விவாதத்தில் என்ன சொன்னார்கள்? දිගම්බරම් කියන වේලුකුමාරට திகாம்பரம் வேலுக்குமார் சொன்னார். බාර් කුමාර් කියනවා. பார் குமார் என்றார். කිව්වේ නැද්ද? சொல்லலையா அப்படி? කිව්වනේ. சொன்னானே. වේලුකුමාර් කියනවා දිගම්බරන්ට வேலுக்குமார் திகாம்பரம் சொல்றார் කුඩු දිගා කියනවා. குடுதிகா என்று சொல்கிறார். ඒ කියන්නේ මොකද්ද? இதன் கருத்து என்ன? මෙයා බාර් ගන්නවා. அவர் பார் எடுக்கிறார், මෙයා කුඩු විකුණනවා. இவர் குடுவிக்கிறார். ඒකනේ මේ කියන්නේ. இதனை சொல்றார் அவர்கள். එහෙනම් කවුද මේවා කරන්න දේශපාලකයෝ? ஆகையினால் யார் இதனை செய்வது? அரசியல்வாதிகள். එනිසා ඔය සල්ලි වේදම් කරන්න කුඩු ව්‍යාපාරිකයන්ගේ සල්ලி. ஆகையினால் அவர்கள் இவ்வாறான பணத்தை செலவழிப்பது யார் என்றால் குடுவிக்கிற வியாபாரிகள் காசு. එනිසා අපේ රට නීතිය සාමය රකින්න ඕන. ஆகையினால் எங்களுடைய நாட்டிலே சட்டத்தை அமைதியை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள කුඩු வேண்டும். ව්‍යාපාරේ තුරන් කරන්න ඕන. இந்த குடு வியாபாரத்தை நாங்கள் இல்லாதொழிக்க வேண்டும். කරන්න ඕනේ නැද්ද? செய்ய தேவையில்லையா? ඕනනේ. අන්න ஒன்றுதான். ඒ වැඩේ කරන්න ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව. இதற்காக தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம். අපි කුඩු ව්‍යාපාරේ කරන ණයත් නැහැ බයත් නැහැ මතක තියාගන්න. நாங்கள் குடு வியாபாரிகளுக்கு கடனும் இல்லை பயமும் இல்லை. හරිද? හදන්න ඕන මේ රට. இந்த நாட்டை இவ்வாறு தான் கட்டியெழுப்ப வேண்டும். ඒවා කරන්න තමයි අපි බලය ඉල්ලන්නේ. இதற்காகத்தான் நாங்கள் அதிகாரத்தை මේ கேட்கிறோம். රටේ ආර්ථිකය හදන්න ඕන. எங்களுடைய நாட்டிலே பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். මේගොල්ලෝ කවදාවත් අපේ රට නිෂ්පාදනය වැඩි කරන්නේ නැහැ. இவர்கள் ஒருபோதும் எங்களுடைய நாட்டிலே உற்பத்தியை அவர்கள் அதிகரிக்கவில்லை. මේගොල්ලෝ කැමති ගෙනල්ලා විකුණන්න. அவர்கள் கொண்டு வந்து விற்பதற்குத்தான் விருப்பமாக இருக்கின்றார்கள். මොනවද නොගෙනන්නේ අපේ රටට? என்ன அவர்கள் கொண்டு வராமல் இருக்கின்றார்கள்? බෙහෙත් හදනවා ඉන්දියාවේ. எங்களுடைய மாத்திரைகள் பார்த்தால் இந்தியாவிலிருந்து, ලංකාවේ අපි ගේනවා. நாங்கள் இலங்கை கொண்டு வருகின்றோம். රෙදි පිළි ගේන්නේ එහෙන්. ஆடைகள் கொண்டு வருவது அங்கிருந்துதான். බිත්තර ගේනවා. முட்டை கொண்டு வருவது, ලූණු මිරිස් ගේනවා. அதே போன்றுதான் வெங்காயம் மிளகு கொண்டு வருகின்றது. බීජ ගේන්නේ පිට රටින්. விதைகளை கொண்டு வரும் வெளிநாடுகளிலிருந்து. දන්නවද? உங்களுக்கு தெரியுமா? කංකුම් ගේනවා පිට රටින්. கங்குன் எடுத்துட்டு வர வெளிநாட்டிலிருந்து தான். මොන පාලකද මේගොල්ලෝ? என்ன ஆட்சியாளர் இவர்கள்? ලුණු ගේනවා පිට රටින්. வெங்காயம் கொண்டு வரது அங்கிருந்து தான். කරවල ගේනවා මාලදිවයිනේ. கருவாடு கொண்டு வரனால் மாலைதீவிலிருந்து. මුංගට ගේනවා. அதே போன்றுதான் කවුපි ගේනවා. கௌபி உந்து கேனோ. கொண்டு வருகிறார்கள். උඳු ගේනවා. உளுந்து எடுத்து வருகிறார்கள். කුරක්කන් ගේනවා. குரக்கன் எடுத்து வருகிறார்கள். ඔක්කොම පිට රටින්. எல்லாம் வெளிநாடுகளிலிருந்து. මේගොල්ලෝ රට හැදුවේ නෑ. இவர்கள் நாட்டை கட்டியெழுப்பவில்லை. ඒගොල්ලෝ කැමති ගේන්න. அவர்கள் விருப்பம் எதற்கென்றால் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்வது. ගෙනාපුවම කොමිස් එක එනවා. ஏனென்றால் அவர்கள் இறக்குமதி செய்தால் அவர்களுக்கு கமிஷன் வரும். බිත්තරයක් ඉන්දියාවෙන් ගේනකොට ஒரு முட்டை வெளிநாடு இந்தியாவிலிருந்து வருவதற்கு කොමිස් එක රුපියල් 8යි. கொமிஷன் எவ்வளவு என்றால் 8 ரூபாய். බිත්තර කෝටියක් ගෙනාවොත් 1 கோடி முட்டை கொண்டு வந்தால் ලාභය කෝටි 8යි. லாபம் 8 கோடியாக இருக்கு. හැදුවොත් රටට හොඳයි. நல்லதென்றால் நாட்டுக்கு நல்லது. හැදුවොත් ජනතාවට හොඳයි. இவ்வாறு நாங்கள் உற்பத்தி செய்தால் மக்களுக்கு நல்லது. ගෙනාවොත් ඇමතිට හොඳයි. இறக்குமதி செய்தால் அமைச்சருக்கு நல்லது. එහෙම නෙවෙයිද? அப்படித்தானே? බෙහෙත් ගේනකොට හොරකම් කරනවා. அதே போன்றுதான் மாத்திரை இறக்குமதி செய்யும் பொழுது களவெடுக்கிறார். බාල බෙහෙත් ගේනවා. கீழ்த்தரமான மாத்திரைகளை கொண்டு வருகின்றார்கள். ගේනකොට ඇමතිට හොඳයි. அதை இறக்குமதி செய்யும் போது அமைச்சருக்கு நல்லது. හැදුවනම් රටට හොඳයි. இதை உற்பத்தி செய்தால் நாட்டுக்கு நல்லது. සීනි ගේනකොට කෝටි 1500 බදු වංචාව. சீனியை இறக்குமதி செய்கின்ற பொழுது 1500 கோடி அவர்கள் அடித்தார்கள். ගේනකොට ඇමතිට හොඳයි. அதை இறக்குமதி செய்தால் அமைச்சருக்கு நல்லது. හදනකොට ජනතාවට හොඳයි. இதனை உற்பத்தி செய்தால் மக்களுக்கு நல்லது. එහෙනම් මොකද කරන්න ඕන? ஆகையினால் என்ன செய்ய வேண்டும்? හදන්න පුළුවන් හැම දෙයක්ම உற்பத்தி செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய எல்லாவற்றையும் නැවත ලංකාවේ හදන්න අපි පටන් ගන්න ඕන. மீண்டும் இலங்கையிலே உற்பத்தி செய்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். ඕන නැද්ද? தேவையில்லையா? රට වගේ 8 ගුණයක මහ මුහුදක් තියෙනවා. எங்களுடைய நாட்டை போன்று 8 மடங்கு எங்களுக்கு கடல் இருக்கின்றது. මා විශාල මාළු සම්පතක් තියෙනවා. மிக அதிகளமான
மீன் அங்கே காணப்படுகின்றது. මේක අපි නෙලන්න සලස්වම හදන්න ඕන. இதனை பிடிப்பதற்காக நாங்கள் தயாரிக்க வேண்டும். අපේ අද බහුදින යාත්‍රා විශාල ප්‍රමාණයක් දියඹට යන්නේ නේ. எங்களுடைய அங்கு நீண்ட நாள் நிற்கின்ற டாலர்கள் நிறைய இப்பொழுது கடலுக்கு செல்வதில்லை. මේ ගානට තෙල් ගහලා ஏனென்றால் இப்போது இருக்கிற கணக்கிலே அவர்கள் எரிபடி எடுத்துக்கொண்டு මේ ගානට ආහාර අරගෙන இதற்காக அவர்கள் உணவுக்கு செலவழித்துக் கொண்டு මුහුදු ගිහිලා දින 7 ලක ඉඳලා එනකොට පාඩුයි. ஏனென்றால் கடலிலே சென்று 40 நாள் நின்று வந்தால் அவர்களுக்கு நஷ்டம். ඒ නිසා අපි ඉන්ධන සහනාධාරයක් දෙනවා. ஆகையினால் அதற்காக எரிபொருள் நிவாரணம் ஒன்றை நாங்கள் வழங்குவோம். සියලුම බෝට් ටික දියඹට ගෙනියන්න. இங்கு கடலே இருக்கின்ற சகல போடையும் அங்கு கடலுக்கு செல்வதற்கு நாங்கள் வழங்குவோம். බෝට්ටු ඇල්ලේ තිබ්බට වැඩක් නැහැ. இங்கே படகுகள் கரையிலிருந்து வேலை இல்லை. රනිල් වික්‍රමසිංහගේ ආර්ථිකය ரணில் விக்ரமசிங்க பொருளாதாரம் බෝට්ටු ඇල්ලේ படகுகள் கரையிலே කරවල මාලදිවිනි. அங்கே கருவாடு மாலையிலிருந்து මාළුන්ට ඡන්දෙ තිබ්බනම් දෙන්නේ රනිල් වික්‍රමසිංහට. எங்களுடைய மீனுக்கு வாக்கு இருந்தாலும் ரணில் சுகை கொடுக்காது. හරිද? ඒ නිසා මොකද්ද කරන්න ඕන? ஆகையினால் நாங்கள் අපි என்ன செய்ய සහනකට வேண்டும்? දෙන්නම් ඔයගොල්ලෝ මාළු ගිහිල්ලා අල්ලන්න. இதற்காக நாங்கள் உங்களுக்கு நிவாரணம் வழங்குவோம். நீங்கள் சென்று மீன் பிடிப்பதற்காக. මම කීප සැරයක් ඇවිල්ලා බැලුවා මුහුද කාදනේ වෙලා. நான் பலமுறை இங்கு வந்து பார்த்திருக்கிறேன். கடாகன எங்களுடைய கடாகன கடல் கொழும்பி இல்லாமல் செய்கின்றது. කඩාගෙන ගොඩබිමට එනවා. அது கடல் அடித்துக்கொண்டு கரைக்கு வருகின்றது. සමහර බිල්ඩින් සමහර පොල්වත පිටින් නැති වුණා. ஏராளமான பில்டிங்கும் ஏராளமான தோட்டங்கள் தென்னும் தோட்டங்கள் එතන இல்லாமல் මේ இருக்கிறது. වෙරළ රකින්න පරිසර தත්ත්වය හොයලා බලලා තීන්දුව ගන්න ඕන. அதற்காக நாங்கள் எங்களுடைய கரையோரத்தை பாதுகாப்பதற்காக இதற்காக திட்டங்களை வகுக்க வேண்டும், ஆரம்பிக்க வேண்டும். නැව්ගේන්න වරායක් හැදුවා. அதே போன்றுதான் கப்பலை கொண்டு வருவதற்காக ஒரு துறைமுகம் கட்டினார்கள். දීවර බෝට්ටුවක් යන්න බෑ. அதிலே மீன்பிடி படகு கூட செல்ல முடியாது. හැදුවේ නැව්ගේන්න. அவர்கள் அதனை தயாரித்தது එනිසා මේ கப்பலை கொண்டு එනිසා මේ வருவதற்காக. ඔක්කොම ප්‍රසංස්කරණය කරනවා. ஆகையினால் இவ்வாறு அனைத்தையும் நாங்கள் மாற்றீடு செய்ய මේ வேண்டியிருக்கிறது. පළාතේ ජීවත් වෙන දීවර ජනයට இந்த பக்கத்திலே வாழுகின்ற மீனவ மக்களுக்காக පහසුකම් දෙනවා දීවර කර්මාන්ත දිනු කරන්න. அவர்களுக்கு வசதி ஏற்படுத்துவோம். அவர்களை மீனவ වගා කරන ගොවි ජනතාවට அதே போன்றுதான் ඔබ වගා කරන්න පටන් ගන්න. விவசாயிகளுக்கு நீங்கள் விவசாயத்தை ஆரம்பியுங்கள். එක කුඹුරක් පුරන් වෙන්න දෙන්න එපා. எந்த ஒரு வயலையும் நீங்கள் தரிசாக விட வேண்டாம். ආණ්ඩුව සහාය දෙන්න. இதற்காக அரசாங்கம் உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கும். අපි සංචාර කර්මාන්තයට ඕන වෙන හාල් ටිකක් අර எங்களுடைய சுற்றுலாத்துறைக்கு தேவைப்படுகின்ற அரிசி தவிர වෙන හාල් ලැටයක් පිට රටින් ගේන්නේ. வேற எந்த அரிசியும் நாங்கள் கொண்டு வர மாட்டோம் வெளிநாடுகளில் இருந்து. එහෙනම් මොකද කරන්න ඕන දැන්? ஆகையினால் என்ன செய்ய வேண்டும்? අපි நாங்கள் ඔක්කොම එකතු වෙ මේ රට හදන්න. நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம், இந்த நாட்டை கட்டி எழுப்ப. මේ සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා එළඹෙන්නේ. இந்த செப்டம்பர் 21ஆம் தேதி ஆரம்பிப்பது නායකයෙක් අයින් කර නායකයෙක් ගෙන්න නෙවෙයි. ஒரு தலைவரை இல்லாமல் ஆக்கி இன்னொரு தலைவரை கொண்டு வருவதற்காக அல்ல. ආණ්ඩුවක් අයින් කර ආණ්ඩුවක් ගෙන්න නෙවෙයි. ஒரு அரசாங்கத்தை இல்லாமல் செய்து இன்னொரு அரசாங்கத்தை கொண்டு வருவதற்காக அல்ல. මේ රට විනාශ කරපු කණ්ඩායම අයින් කරලා இந்த நாட்டை வீழ்ச்சியடைய செய்த குழுவை இல்லாமல் රට செய்து හදන කණ්ඩායම අතර බලය ගන්න. நாட்டை கட்டி எழுப்பக்கூடிய குழுவுக்கு ඔබ අපි එකතු වෙලා நீங்கள் அனைவரும் சேர்ந்து හදමු මේ රට. இந்த எங்களது நாட்டை கட்டி எழுப்புவோம். අද අලුත බඳපු දුවා පුතා இன்று இருக்கின்ற சிறு பிள்ளைகள் රස්සාවක් හොයන කෙල්ල දාලා කොල්ලට රට යන්න වෙනවා. அந்த பிள்ளையை விட்டுவிட்டு அவர் இளைஞர் வெளிநாட்டுக்கு செல்லுகின்றார் தொழிலை தேடுவதற்காக. නැත්නම් කොල්ලට රට යන්න වෙනවා කෙල්ල දාලා. அல்லது அவ்வாறு இல்லாவிட்டால் மாறி நடக்கின்றது. அந்த பிள்ளை செல்லுகின்ற මොකද මේ සිද්ධ வெளிநாட்டுக்கு වෙලා තියෙන්නේ? என்ன நடக்கின்றது? රස්සාවක් හොයාගන්න බැරි රටක් හදලා තියෙනවා. அதாவது ஒரு நாட்டை வைத்திருக்கின்றார்கள், ஒரு தொழிலையும் தேட முடியாத ஒரு நாடு. දරුවන්ට අධ්‍යාපනයක් නැති රටක් හදලා තියෙනවා. அதே போலதான் பிள்ளைகளுக்கு கல்வியை இல்லாத ஒரு நாடாக මේ இருக்கிறது. රට මුළුමනින්ම මේ පාලකය විනාශ කරා. இந்த நாட்டை முழுவதுமாக இந்த ஆட்சியாளர் தான் நாசமாக்கினார். දැන්වත් අපි හදන්න පටන් ගන්න ඕන. ஆகையினால் இப்போதாவது நாங்கள் இதனை கட்டியெழுப்ப ඒ නිසා මේ ஆரம்பிக்க வேண்டும். සැප්තැම්බර් මාසේ 21 වෙනිදා ஆகையினால் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ජාතික ජනබලවේගය ජයග්‍රහණය කරමු. தேசிய மக்கள் சக்தியை வெற்றி பெறச் செய்வோம். රට හදන ආණ්ඩුවක් ගොඩගමු. நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய அரசாங்கத்தை உருவாக்குவோம். හොරකම් නතර කරන ආණ්ඩුවක් திருட்டை இல்லாமல் செய்கின்ற அரசாங்கம் ඕනේ නැද්ද? தேவையில்லை. அப்படி ඕනේ නැද්ද? தேவையில்லை. அப்படி හොරකම් කරපු අයට දඬුවම් දෙන ආණ්ඩුවක් களவெடுத்தவர்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை, හොරකම් කරපු දේපල පවර ගන්න ආණ්ඩුවක්. அதே போன்று களவெடுத்த சொத்துக்களை மீண்டும் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கத்தை, අන්න ඒ ආණ්ඩුව හැදෙන්නේ. அவ்வாறான அரசாங்கம் தான் உருவாகிறது. දැන් තමුන්වහන්සේලගේ අදහන ආගම අනුව நீங்கள் பின்பற்றுகின்ற மதத்தின் பிரகாரம் තමුන්වහන්සේලට හොරකම නතර කරන්න බැරි නම් உங்களுக்கு இந்த திருட்டை இல்லாமல் செய்யாது போனால், නතර කරන කෙනාට උදව් කරන්න උන. அல்லது நீங்கள் அதனை நிப்பாட்டுவதற்கு உதவி செய்தால், එහෙම නේද? දැන් තමුන්වහන්සේලට පුළුවන් ද සීනි බදු වංචාව නතර කරන්න තනි කෙනෙකුට? உங்களால் தனி ஒருவருக்கு சீனியிலே அடித்த அந்த
ஊழல் செய்வதை நிறுத்த முடியுமா? තමුන්නාසලට පුළුවන් මහ බැංකු ගනුදෙනු නතර කරන්න. உங்களுக்கு முடியுமா? மத்திய வங்கியிலே நடைபெற்ற அந்த ஊழலை இல்லாமல் செய்ய முடியுமா? තමුන්නාසලට පුළුවන්ද හයිවේ එකෙන් හොරකම් කරන එක නතර කරන්න? அதே போன்றுதான் உங்களால் முடியுமா எங்களுடைய ஹைவேயில் அடிச்ச காசுகளை இல்லாமல் செய்வதற்கு? බෑනේ. அப்படி முடியாதானே? එහෙනම් තමුන්නාසල මොකද කරන්න ඕන? ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? හොරකම් නතර කරන්න පුළුවන් කණ්ඩායමට දෙන්න ඕන සහාය උදව්. திருட்டை இல்லாமல் செய்கின்ற குழுவுக்கு வழங்க வேண்டும், ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். නිසා ඒගොල්ලෝ හොරකම් කරපු අය ஆகையினால் அவர்கள் களவெடுத்தவர்கள், අපි හොරකම් නතර කරන්න එන අය நாங்கள் களவை நிப்பாட்ட வருகின்றோம். ඒගොල්ලන්ට ඡන්දය දෙනවා කියන්නේ அவர்களுக்கு வாக்களிப்பு என்பது හොරකම් කිරීමට සහාය දීමක්. திருட்டுக்கு நாங்கள் ஒத்துழைப்பதாகும். ජාතික ජන බලවේගයට සහාය දෙනවා කියන්නේ தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பது என்பது හොරකම් නතර කිරීමට සහාය දීමක්. திருட்டை இல்லாமல் நிறுத்துவதற்காக அளிக்கின்ற ஒத்துழைப்பாக இருக்கும். එහෙනම් දෙන්න ඕන කාටද? ஆகையினால் யாருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்? ජාතික ජන බලවේගයට. தேசிய மக்கள் சக்திக்கு. ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙමු. அதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று சேருவோம். ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම වැඩ කරමු. அதற்காக நாங்கள் அனைவரும் வேலை செய்வோம். සැප්තැම්බර් මාස 21 වෙනිදා செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி අපි හොඳ ප්‍රතිඵලයක් ගමු. நாங்கள் நல்ல ஒரு முடிவு ஒன்றை எடுப்போம். ඒ වෙනුවෙන් සියලු දෙනාට එකතු වෙන්න කියලා ආරාධනා කරමින් මම නතර වෙනවා. බොහොම ස්තුතියි හැමදෙනාටම ජය වේවා කියලා ප්‍රාර්ථනා කරනවා. அதற்காக அனைவரும் ஒன்று சேருங்கள் என்று அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.